வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா தர்மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 பெண்கள் கிட்ட 400 பிணங்கள் கிட்ட இருக்கு. நிறைய பேரை கொண்டு புதைச்சிருக்காங்க. தர்மசாலான்னு சொல்ற இடத்துல அதர்மம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாபிக்ல பேசியிருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு யூடியூபர்னால தான் இந்த விஷயமே பூம் ஆயிருக்கு. இது ரொம்ப காலமா நடந்துட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 600 6000 கேஸ் கிட்ட மிஸ்ஸிங் கேஸ் இருக்குன்றாங்க. கோயிலுக்கு வரக்கூடிய குட்டி குட்டி குழந்தைகள், பெரிய வெளிய நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு டாக்டர் பெண் கூட இங்க மிஸ் ஆயிருக்காங்க. இந்த வளாகத்துக்குள்ள வந்து மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேஸ் நிறைய போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. 400 பேர்கிட்ட கொண்டு போச்சிருக்காங்கன்றப்போ நமக்கு இது ஒரு ஷாக்கிங்கா கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும்ல, இவங்க எல்லாமே அந்த எந்த கூட்டம், கர்நாடகா, கேரளா, நம்பூதிரி கூட்டம், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த நரபலி கேசஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேரளாலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இது வந்து எனக்கு அப்படி தெரியல. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதை ஸ்பெசிஃபிக்கா நான் பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, ஜெயின் சம்பந்தப்பட்ட பின்பற்றுறாங்கல்ல, ஒரு ஜெயின் மதத்தை சார்ந்த ஒரு ஃபேமிலி தான் இதை ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. திருவெண்ணங்கூர் சமஸ்தானம் சொல்லுவோம்ல, அந்த திருவெண்ணங்கூர், அந்த கேரளா வம்சங்கள் இருக்குல்ல, அந்த சமஸ்தானத்தில் இருக்கவங்க தான் அதை இன்ன வரைக்கும், அதாவது ராயல் ஃபேமிலியோட வம்சங்கள்ல இன்ன வரைக்கும் அந்த திருவெண்ணங்கூர் அந்த சமஸ்தான கோயில் இருக்குல்ல, அந்த ரகசிய கோயிலை பாதுகாத்துட்டு இருக்காங்க. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்கார கோயில்ல ஒண்ணு. நோட் பண்ணிக்க, வெல்த். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாம ஏன் இதை பத்தி பேச போறோம் அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. இந்த தர்மசாலா அப்படின்ற கூடிய அந்த கோயில்ல அந்த கர்ப்ப கிரகத்துல வைக்கக்கூடிய சிலை என்ன அப்படின்னா லிங்கம் தான் வச்சிருக்காங்க. அதாவது சிவனை தான் வழிபடுறாங்க. முக்கண்ணுடைய சிவன், பாம்பு பாதுகாக்குது, பக்கத்துல 2 பெண்கள் இருக்காங்க. ஸோ நாக சம்பந்தப்பட்ட கனெக்ஷன். ஓகே, இது கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா சரவண பெலகுலா, அதாவது சொல்றது பாகுபலி ஹில்ஸ், நிர்வாணமோட நிற்பார்ல, ஜெயின் மதத்தோட கனெக்ஷன். ஸோ இந்த உங்கள்கிட்ட சிம்பிளா வர மேட்டர் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ராமருக்கு கோயில். உங்களுக்கு எல்லாம் கோவின்சிடன்ஸ், இந்த கந்தன் சீரீஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்றேன்றது என்ன, எதுக்கு முருகன், அதாவது முருகனும் சிவனும் ராமரும் கனெக்ட் ஆகிறாங்கன்றது. ராமரோட பிள்ளைகளை பாதுகாக்க சொன்னது யாரு? சிவன். சிவனுடைய கட்டளை கீழே முருகன், நம்மளுடைய லவ குஷா, இவங்க 2 பேருக்கு கார்டியனா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ராமரோட கனெக்ஷன் இங்கே வந்துதான் ஆகணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டாங்க. இது சிம்பிள் ஷார்ட். இப்போ இந்த கர்நாடகாவில் நீ நல்லா பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்லாம் வேற லெவலில் இருக்கும். இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடமா இருக்கும். ஆனால் அவங்க ஊர்லலாம் பில்டிங்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு. எங்கே இருந்து வீட்டெலாம் போகுது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க மலை அப்படிலாம் அடிச்சு நவத்திடுவாங்க. நாதியத்தை கூட்டம் தானே இங்கே. ஸோ இதுக்குள்ளே இந்த பாலிடிக்ஸ் கொண்டு வருவாங்கன்னா, இந்த திருட்டு கோமாளிகள் இங்கேருந்து கையெழுத்தை போட்டு ஆட்டை போட வச்சுருங்க, எல்லா மலையும் குடைச்சு அங்கே போய் வீடு கட்டிப்பாங்க. ஆனால் அவங்க அப்படிலாம் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருப்பாங்க. இயற்கை எழில் கொஞ்சம் மலையில இருந்தா தண்ணி வருது. அந்த தண்ணி மூலியமா தான் ஆறு ஓடுது. ஆறு மூலியமா டேம் கட்டுறான். டேம் மூலியமா விவசாயத்துக்கு பாசன நீர் நடத்துறான். அவங்க செல்வ செழிப்பா இருப்பானுங்க. பட் இங்கிட்டு தமிழ்நாட்டுல அப்படி ஏதாச்சும் இருக்கா? இவங்க கூட சண்டை போட்டு, தண்ணிக்காக சண்டை போட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து போய் இருக்கு. நம்மளோட சிம்பு கூட டம்ளர்ல தண்ணி கொடுங்கன்னு சொல்லி இருந்தாப்புல. சரி, இப்போ அந்த தர்மசலா அப்படின்ற மேட்டருக்கு வருவோம். மெயின் மேட்டருக்கு வருவோம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு கிட்டத்தட்ட 600 கேசஸ்ன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒருத்தவங்க 200 கேசஸ்ன்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க 100 பெண்களுடைய பிணங்கள் இருக்கு, அதாவது பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கு, பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. 100 பேரை அங்க ஒருத்தன் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொள்ளுவான். யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு பெண்ணாச்சு என்ன சொல்லுவா? இல்ல வேணாம், எதுவுமே சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருங்க, நான் பொழைச்சா போன்னு சொல்லி எப்படி அது எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்ல இவங்க சொல்றதுக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கொலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப அவனுக்கு கொலை பண்ணணும்னா சைக்கோ கொலைகாரனா இருக்கணும். தர்மசாலான்னு சொல்லிக்கிட்டு தர்மசத்திரம் நடந்துகிட்டு இந்த பயவிலைய என்ன அட்டுழியம் பண்ணியிருக்காங்க பாருங்க. கோயில்ன்ற பேர்ல, சத்திரன்ற பேர்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. இது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கா? அது ஜக்கி வாசுதேவோட கோயில் இருக்குல்ல, அது யாரு? சத்குருவோட கோயில் என்ன, அந்த கோயம்புத்தூர்ல இருக்கோட ஈசா யோகியாவா, அங்க வந்து ஒரு பெண் வந்து வெளியே ஓடி சிசிடிவி கேமரால வீடியோ எல்லாம் மாட்டுச்சு. நம்ம கூட அப்ப பேசியிருந்தோம். சிசிடிவி கேமரால வந்து ஓடிச்சு, அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிச்சு. ஓடின பெண்ணு கொஞ்சம் டைமிங்க்கு அப்புறம் என்னன்னா கிணத்துக்குள்ள கிடக்குது. ஆள் நடமாட்டம் இல்லாத கிணத்துக்குள்ள செத்து போய் கிடக்கு. தப்பிச்சு ஓடின பொண்ணு எப்படி செத்துச்சு? ஏன் அந்த கோயில இருந்து தப்பிச்சு ஓடணும்? ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அப்ப நக்கீரன்லாம் அப்படியே புலன் விசாரணையை புளுத்திட்டாங்க, ஒரே புளுத்தா. ஸோ இப்படிலாம் நடந்துச்சு. ஆனா அது என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஜக்கி வாசுதேவை போய் அரெஸ்ட் பண்ண கூட இல்லை, அவர் விசாரிக்க கூட இல்லை. ஏன்னா பெரிய செல்வந்தர். மோடிஜி வந்து திறந்து வச்ச இடம், எவனாவது போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? ஓகே. நம்ம நித்யானந்தா
எல்லா மேட்டரையும் பண்ணி விட்டு தலைவன் அங்கே போய் ஜாலியாக கைலாசலாம் வாழ்ந்துட்டு இருக்காப்புல. என்ன பண்ணாங்க? ஸோ இந்த நான் சொன்னேன் முன்னாடி, மூக்குத்தி அம்மன் படம் பாருங்க. உங்களெல்லாம் இவ்வளோ சொல்லணும்னு அவசியமே இல்லை. மூக்குத்தி அம்மன் படத்தில் அந்த சாமி ஆசிரமத்துக்குள்ள வந்தவன் கோயிலை ஆக்கிரமிச்சு பண்ணிட்டு பொலிட்டீஷியனோட பணங்கள், பெரிய பெரிய பில்லியனரோட பணத்தெல்லாம் வாங்கி பிளாக் மணியை ஒயிட்டா மாத்துறது. இங்கேருந்து வேற நாட்டில் ஒரு சத்திரம் இருக்கும், என்னோட சத்திர மடம்னு சொல்லுவாங்கல்ல, மடத்தை ஒவ்வொரு இடத்துலையும் மடத்தை ஓப்பன் பண்ணிடுவாங்க பேங்க் மாதிரி. இங்கே போட்ட காசு இப்போ அமெரிக்காவிலேருந்து நமக்கு காசு வரத்தை போட்டு விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா பேங்க்ல எடுக்கிறோம்ல, அதே மாதிரி இங்கே காசை கொடுத்துட்டா அங்கே நம்ம அமெரிக்கா பேங்க்ல எடுக்கிறோம்ல. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இவங்க பிளாக் மணியை ஒயிட்டா மாத்துறதுக்காக அந்த படத்துல சொல்லுவாங்கப்பா, நான் நிஜத்துல சொல்லல, படத்துல சொல்லுவாங்க. அந்த இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு 200 கோடி போடுறாங்க அப்படின்னா, இங்க இருக்கு கொள்ளையடிச்சிருப்பாங்க, இல்லை ரோடு போடுறேன் மயிரை போடுறேன்னு கொள்ளையடிச்சிருப்பாங்க, இல்லை அந்த 200 கோடி இங்கே போடுறாங்கன்னா சுவிட்சர்லாண்டில் அதை ஒயிட் மணியாக எடுத்துக்குவாங்க பேங்க்ல, அங்கே போய் செலவு பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களோட சிஸ்டம்ன்ற மாதிரி அந்த மூக்குத்தி அம்மன் படத்துல சொல்லுவாங்க. இவனுங்களுக்கு ஏன் இவ்வளோ வரி விலக்கு, இவனுங்களுக்கு ஏன் இவ்வளோ செழிப்பு, இவனுங்களுக்கு ஏன் இவ்வளோ பாதுகாப்புன்றது இப்போ புரியுதா? திருட்டு மொள்ளமாரிகளோட காசை புல்லாம் கையாடுறதுக்கு முக்கியமான காரணமா இவனுங்க பயன்படுத்தப்படுறானுங்கன்றதான் மெயின் மேட்ரு. இது படத்துல சொல்லப்பட்டிருக்கும், நான் சொல்லல. நிஜத்துல வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல புனிதர்கள் தானே. தர்மசாலா மாதிரி ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு சூப்பரான ஒரு தீட்சை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம். ஜெயின் மதம் இதை எங்கேயுமே எவனுமே பேசல. யார் இதுக்கு பின்புலம் இருக்கு? அந்த இது அதெல்லாம் சொல்றது, நிர்வாகம் பண்றது யாரு? ஒரே லைனேஜ் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு, வெளியே இருந்தாலும் இல்லை, ஒரே லைனேஜ். அவங்க ஜெயின் மதத்தை பின்பற்றுறவங்க. நான் முன்னாடியே சொல்லலாம், ஆசிவகம், சைவம், வைணவம், புத்த மதம், புத்திஸ்க்கு பின்னாடி ஜெயின மதம் இருக்கு. இது வணிக கும்பல்றான்னு நம்ம சொன்னோம். கலவர யுத்தத்தோட கனெக்ஷன் பேசணும். இது என்ன கோஇன்சிடன்ஸான்னு எனக்கு தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புத்த மதமும் ஜெயின் மதம் இவங்கெல்லாம் எப்படி மர்கலி கோசலார் இங்கே ஆசிவகம், அங்கிட்டு என்னது இவன் சொல்லுவாங்களே மகாவீர், அவங்க சைடில் மகாவீர். ஸோ ஜெயின் சம்மந்தப்பட்டதில் மெயின் நமக்கு வந்து இந்த தீர்த்தங்கர்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதில் வந்து நம்மளுடைய ஆசிவக சித்தர் ஐயனார் வழிபாடு, மர்கலி கோசலார். இந்த மர்கலி கோசலாரும் ஐயனார் வழிபாட்டையும் இந்த ஆசீர்வாதத்தையும் தூக்கி பிடிச்ச புல்லர்ஸ்லாம் எங்கடா புடுங்கிடுறீங்க? ஜெயின் மதம் சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க வீட்டுல இவ்வளவு மரபலி நடந்திருக்கு, இத்தனை போய் விஷயம் நடந்திருக்கு. இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். சரவண பெலகுலம் அவங்களோட முருகன், உங்களோட ஆசீர்வாத கடவுளுடைய கல்லறை இருக்கும் பக்கத்திலே இதெல்லாம் நடந்திருக்கு. எங்க போனீங்க? ஆசீர்வாதத்துக்கு முட்டு கொடுக்குற கும்பல்லாம், பாரி வேந்தர்கள்லாம் எங்க போனீங்க? ஒருவன் ஜெயின் மதம் என்னப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் என்னப்பா ஜெயின் மதம் சொல்லுப்பா, எனக்கு தெரியலப்பா, டெஃபினிஷன் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை திருடினவங்கன்னு சொல்றீங்க, அவங்க கொடி உங்க கொடி ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க. உங்களுடைய கிளை பிரிவு தாண்டா நார்த் இந்தியால ஜெயின்னா, சவுத் இந்தியால ஆசீர்வாதம்டா. இது தாண்டா நான் சொன்னேன் கலப்புற யுத்தத்துல. இது கேட்காம தற்கூரி பாரிசாலனோட தற்கூரி, டிசிபியோட தற்கூரி கீழே கமெண்ட் வந்து கதறிக்கி இருந்தாங்க. இவங்களுக்கு புரியாது, வேஸ்ட். நம்ம புரிய வேண்டிய அதுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, நரபலியா இருக்கலாம் அப்படின்ற கேள்வி எல்லாம் வரப்படுது. சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்கு. அவங்கலாம் மனுஷ பிரிவே கிடையாது. அவங்கலாம் ஒரு மனிதர்களோட வாழக்கூடிய தகுதி இல்லாதவங்க நாங்கள் சொல்றோம்ல. ஏன் சொல்றோம் இப்போ புரியுது உங்களுக்கு? அவங்களோட மோட்டோ எல்லாமே இதுதான், ஜெயிக்கிறது, மேலே போறது. நீங்க இந்த படம் பார்த்துட்டு லியோ படம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கேரக்டர் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த ட்ரக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான், வணிகம். அந்த வணிகம் பண்ணிட்டு இருந்தவன் நரபலி கொடுத்தா மேலே பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு நரபலி கொடுக்க ஆரம்பிப்பான். பார்த்துருப்பீங்களா? அந்த நரபலியோட இம்பேக்ட் தான் இந்த மாதிரி ஆட்கள். அது படத்துக்காக எடுத்திருக்காங்க, ஆனால் ரியல் லைஃப்ல அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. நரபலிலாம் எங்கேயுமே இல்லை. பொய் அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அது பொய், அவங்க வாய் அழிவு போயிருன்னு சொல்லுங்க. நரபலிலாம் இங்கே யாருமே கொடுக்க போறதில்லை, அதெல்லாம் தவறான தகவல்கள். ஸோ நான் லியோ படத்தோட கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவனுங்க வளரணும் அப்படின்னா நரபலி கொடுத்துட்டு இருப்பானுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மதம் சார்ந்த கோட்பாடுகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா கடவுள்கள்ட்டையும் சொல்கிறது என்னன்னா, கருணையாக இருங்க, உயிர் பலி கொடுக்காதீங்க, உயிர்களை துன்புறுத்தாதீங்கள், மக்களுக்கு உதவி செய்யுங்கள், அப்புறம் அந்த கருணை காட்டு, இயற்கை உயிரினங்களுக்கு கருணை காட்டுங்க. ஆடு சேவல்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு பலி கொடுப்போம்ல, அதையெல்லாம் செய்யாதீர்கள் தோழர்களே, அதெல்லாம் பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை துடிக்கிறதுக்கு கற்பழிச்சு பெண்ணூர் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. ஏதோ மர்மமான முறையில் காயம்தான் இருப்பான். எப்பேற்பட்ட ஒருத்தவங்க பார்த்தீங்களா? அவங்க ஆடு மாடுகளுக்கு கரிசனை காட்ட சொன்னவங்க மனிதர்களுக்கு காட்டாமல் போயிட்டாங்களே. அப்போ ஆடு மாடுகளை விட மனிதர்களுக்கு கொடூரமானவங்கன்னு ஒத்துக்கிறாங்க போல, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான்டா இவ்வளவுதான்டா இது. இந்த நியூஸ் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸியா உனக்கு புரிஞ்சிடும். சுத்தி எப்படி கட்டம் கட்டி இருக்குன்னு தெரியும். பெருங்கோயில்கள்லாம் யாரோடதுன்னு தெரியும் உனக்கு. கேட்டா சொல்லுவேன், அப்புறம் பெருங்கோயில்கள்லாம் நாங்க கட்டணும் தான், அதுக்கப்புறம் இவங்க வந்து குடியேறினாங்க. எவனும் குடியேறல, எவனும் பிடுங்கவும் இல்லை. முதல் நீ ஆட்சியே பண்ணல, அப்புறம் எப்படி ஒன்று பிடுங்குவாங்க? அந்த இடத்த சுற்றி போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அவங்க ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, அவங்க ஒரு மனமாற்றம் இருக்குது, ஒரு நமக்கான ஹீலிங் மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, மெடிடேஷன் சென்டர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாமே கரெக்டு தான் ப்ரோ. அங்கே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குல்ல ப்ரோ, அந்த ஆற்றலுக்கு தான் ப்ரோ இங்கே படையல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா?
எல்லா இடங்கள்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஆனால் ஆற்றல்ன்றது தன்மை ஒன்று தான். அதாவது எனர்ஜின்றது ஃபார்ம் வந்து நீ நெகட்டிவாக எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இருள்ன்றது வந்து பார்க்குறவனோட பார்வையை பொறுத்து. இருளில் ஒருத்தனுக்கு பயம் இருக்கும், ஒருத்தனுக்கு தெளிவு இருக்கும். ஸோ இந்த இருள் பொறுத்த வரைக்கும் தன்மை வேறு வேறு. அதை எடுத்துக்கிற இடம் தான் அது. அப்போனா அங்கே வேறு தன்மை இருக்குது. அதாவது இருளில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது அப்படின்னு ஒன்று நம்ப வைக்கிறாங்க. இருளுக்குள்ளே எல்லாமே இருக்குன்றது தான் பாயிண்ட்டு. அதாவது ஆற்றல்கிட்ட எல்லாமே இருக்குது. அந்த ஆற்றல் உங்களுக்கு இன்னுமே சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரு தீக்குச்சியை பொருத்தி அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா சமைச்சு சாப்பிட்லாம். அதே சின்ன தீக்குச்சியை வச்சு ஒரு காட்டை எரிக்கலாம் முடியும். ஸோ இந்த தீக்குச்சி காட்டையும் அழிக்கும், சமையலையும் கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த தீக்குச்சி எப்படி பயன்படுத்துறன்றது தானே, அதுதானே காமன் சென்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த டார்க் எனர்ஜி, இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் இருக்க ஆற்றல், அதாவது இந்த பேராற்றல்னு சொல்கிறோம்ல, இந்த ஆற்றலை பயன்படுத்துகிறவன் அதை ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுவானுங்க. அதுக்கெல்லாம் சில பல சம்பிரதாயங்கள் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எந்திரா தந்திராலாம் இருக்குது. ஸோ இதை கிராஸாக பூத்தி நாம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி மூளையை கட்டுப்பாட்டில் எடுத்து நம்ம இந்த ஆற்றலை எடுக்கிறோம். இவனுங்களுக்கு அது முடியாது, தற்கொலை பயில்கள் முடியாது. அதுக்காகத்தான் குறுக்கு வழியில் போய் பலி கொடுக்கறது, இச்சைகள், இந்த ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் ஏஞ்சல்ஸ், அதெல்லாம் கொண்டு வந்து தான் தலையில் ஏற்றிக்கிட்டு அது மூலியமாக தன்னுடைய காரியங்களை சாதிச்சு கொள்வாங்க. ஸோ இதுக்காக தான் பல வேலைகள் நடக்குது, எந்திரா தந்திராலாம் நடக்குது, இதெல்லாம் அதை நடக்குது. இவனுங்களை மாதிரி ஆட்கள் தான் கேடுகட்ட குப்பைகள். தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னோட வரக்கூடிய அதாவது அவங்களுடைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க கிளைண்ட்டோட வளர்ச்சிக்காகவும் இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏண்டா 600 பெண்கள்ன்றாங்க, சரி 600 குறைச்சிக்கோ. எல்லாரும் சொல்கிற மாதிரி 200 பெண்களை சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களை வரைக்கும் ரேப் அந்த மாட்டினவன் சொல்கிறான்னா, பெண்களுடைய ட்ரெஸ்லாம் இன்னர்ஸ்லாம் இருக்காதான், வெறும் நிர்வாகமாக தான் கொடுப்பாங்களாம். நான் கொண்டு புதைச்சேனா. இந்த திருட்டனுக்கு முன்னாடி 200 பேர்கிட்ட புதைச்சிருக்கானா. அதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருக்க பிள்ளை மேலே கை வச்சிட்டாங்க. நீ முன்னாடியே யோசிச்சிருந்தனா, நீ ஒரு பெரிய உத்தம இதாக இருந்தேன்னா, முன்னாடியே உன் மனசாட்சி உறுத்தி இருந்துச்சுன்னா, 4-5 பேரை செய்கிற போதே இதுக்கு மேலே சரி வர மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்போவே நீ இதாக பண்ணியிருக்கணும். இவன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்குலாம் இப்போ இத்தனை பேர் நடந்திருக்கல, அப்புறம் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, கொடுத்துருப்பாங்க. ஆனால் எப்படி இந்த அஜித்தோட கேஸில் உள்ள போனால் அவங்க அப்பா அம்மா கஞ்சா கேஸ் போட்டு வந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. அப்போ இந்த காவல்துறை, ஏவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அவங்க ஆட்டு வைத்தால் யார் ஒருவன் ஆடாத அரை கண்ணா, ஆட்சி தொட்டிலே ஆடாத அரை கண்ணா, அந்த மாதிரி தான். இவங்களுக்குலாம் கட்டளை கொடுத்தா கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இப்போ அவங்க நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இவங்க சம்பளம் வாங்குற வேலைக்காரங்க மட்டும்தானே. இவங்களை என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க சம்பளம், ஐயோ நம்ம வேலை போயிருமே, குடும்பம் போயிருமே யோசிச்சுட்டு சொல்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கமிஷன் அதிகமாக கிடைக்குதுன்னு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இவ்வளோ பேரை கொண்டு குதிக்கிறது தெரியாமையாக இருந்திருக்கும். ஏங்க ஒரு கோலமாவு உள்ளே வந்தாலே, கோலமாவு விட்டுருங்க, அதுவும் போயிட்டு தான் இருக்குது. ஒரு சின்ன தவறு செய்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன திருட்டு பண்ணுறான், கோயில் உண்டியில் திருடினவனே 3 நாளில் தூக்கிடுறாங்க. ரீல்ஸ் பண்ணுறேன்ற பேரில் ரோட்டில் பைக் ஓட்டினவனே 2 நாளில் தூக்கிடுறாங்க. இதெல்லாம் தேவையான நியூஸா? ரொம்ப சட்ட ஒழுங்கு கெட்டுரும்ல. இதனால இவங்களே இவ்வளோ ஆக்ஷன் எடுத்து பண்ணுறாங்க. 200 பேருக்கு மேலே கொண்டு புதைச்சிருக்கேன்னு ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். எவ்வளோ நாள் இது நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? என்னோட ஆதங்கம் என்னன்னு புரியுதா? ஸோ அப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குற உலகம் ஒன்று, உங்கள் கண்ணுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கக்கூட முடியாத ஒரு உலகம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பார்க்க முடியாத உலகம் தான் உண்மையான உலகம். அவனுங்க தான் அது உண்மையான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க நினச்சா இங்கே எதை வேணால் செய்ய முடியும். அவங்க நினச்சா இங்கே யாரை வேணால் தூக்க முடியும். யாரை வேணால் தூக்கி ஒரு நம்பர் இந்த இடத்துல இல்லவே இல்லை, இப்படி ஒரு குடும்பமே இல்லைன்ற கூட ஆக்கலாம். இந்த இது மாதிரி தான் சிட்டிசன் படத்த மாதிரி அப்படி ஒரு கிராமமே இல்லாமல் ஆக்கவும் முடியும். அவன்கிட்ட இருக்குங்க அந்த பொட்டன்ஷியலு. ஆனால் இப்போது டிஜிட்டல் இஆரா மாறினால அவனால் பல பொய்களை மாட்டிக்கிறான். இப்போ இன்னமும் திரும்ப தெரிஞ்சுக்கோங்க, அடுத்த மாதம் 2ஆம் தேதி மிகப்பெரிய சூரிய கிரகணம் வரப்போகுது. சூரிய கிரகணம் அவனுக்கு ரொம்ப முக்கியமான டைமிங். ஆகஸ்ட் 2 படம் நடப்பட இந்த டைமிங் எப்படி பாருங்கள், 14449 இந்த டைமிங் அவங்களுக்கு ரொம்ப மெசேஜான டைமிங், பாசிட்டிவ் டைமிங். ஸோ அந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு இவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஏதாவது விஷயம் பண்ணுவானுங்க. 6 நிமிடம் வரை நீடிக்குமா. பகலிலேயே இருளாக்கப்படும் உலகம் இல்லை. அந்த டைமிங்கில் நமக்கு ஆற்றல் அதிகம். நீ சொல்லலாம் கிரகணம் டைமிங்லாம் அப்புறம் நம்ம பயப்படணுமா? அப்புறம்னா நீ இந்த அப்போகலிப்ஸ் படத்தை பாரு. அப்போகலிப்ஸ் படத்தில் வந்து அந்த கிரகணம் வந்த பிறகு இங்கே ஸ்டாப் ஆயிடுவாங்க, பலி கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கிரகண டயத்தில் சூரிய ஆற்றல் பூமி மேலே படுறது தடுக்கப்படும் போது அதாவது சூரியனோட வெளிச்சத்தை வச்சு பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பாசிட்டிவ் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆற்றலை கட்டியிருக்கானுங்க. ஸோ அந்த கட்டப்பட்ட ஆற்றல் எப்படி தெரியுமா? அந்த சூரிய ஒளியோட கதிர்வீச்சு தடுக்கப்படும் போது அவங்களுடைய ஆற்றல் வீரியம் எடுக்கும். அந்த டைமிங்கில் ரத்த பலி எங்கேயாவது விழுந்துச்சு செத்தேன்னு வச்சுக்க, எல்லாரும் கிரகணங்களே நீ பாருமே, பொறுத்திருந்து பாரு. இந்த கிரகணம் நடக்கும் போது எல்லாம் கோயிலையெல்லாம் மூடிட்டு ஓடுறாங்களா இல்லையா பாரு. ஏன் கோயிலை மூடிட்டு ஓடுறாங்க? அவங்க சாமி தானே அங்கே இருக்குது, போய் கிரகணத்தில் உட்காந்து கும்பிட வேண்டியதானே. ஏன் ஓடுற? அங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய ஆற்றல்ல.
திருப்பி அடிச்சு விட்டுரும். கிரகண நிலை அப்போ ரத்தம் கீழே விழுந்துச்சு, செத்தேன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த டைமிங்ல நிறைய இடத்துல கோயில் சுத்தி இருக்கவங்க எல்லாம் பலி கொடுக்க விட மாட்டாங்க, யாருமே ரத்தக்காக கொடுக்க விட மாட்டானுங்க, கோயிலுக்குள்ள போகவே விட மாட்டானுங்க. இந்த ரகசியம் தெரிஞ்சாலே போதும். ஸோ இதான் மேட்ரு. ஸோ இந்த கிரகண நிலை வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக அந்த நம்ம முன்னோர்கள் ஆற்றலுக்கு வீரியம் அதிகமாக போகுது. இங்கே இந்த பயலியை திருட்டு கம்முனாட்டி நாயெல்லாம் மாட்டிக்கிட்டே இருக்கானுங்க. டிசிபி வாய் மூடி போட்டுட்டு பாரிசான் ஒரு வீடியோ போட்டிருக்கான். இந்த ஆங்கிள் அவன் சொல்லவே இல்லை. நரபலி கொடுத்தாங்கன்ற மாதிரி ஆங்கிள் சொல்லவே இல்லை. இந்த திருட்டு கம்யூனிட்டி என்ன வேலை பார்க்குறது தெரியுதா? இவ்வளோ நாள் இலுமினாட்டிகள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் கத்திக்கிட்டு இருந்தவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, சரி வேணாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, பாரிசான் என்ன பேசிட்டு இருந்தான்னு யோசிச்சுப்பார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மேஷிவான ஒரு சாமி கோயிலுக்குள்ள நடந்திருக்கு. மஞ்சுவார் சாமி, மஞ்சள் தைச்ச சாமின்னு ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பார்க்க வைக்கணும், இந்த கவரணும். நீ அவனை நம்பிட்ட, பாரிசாலன்னா சொன்னது சரியா இருக்கும் நம்பிட்ட, முடிஞ்சு வச்சு அவன் என்னத்தை வேணா வித்துருவான் அந்த தலையில. இதுக்குதான் அவன் அவ்வளோ படாத பாடுபட்டேன். இப்போ நீ அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு பாரிசாலன் சொன்னா என்ன சொன்னான்னு கேட்பேன். இந்த தற்கொலை பத்தியில பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பெண்கள்ரா என்னடா இப்படி இருக்கீங்க, எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்களடா, எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்குல்லடா, இதெல்லாம் பார்த்துட்டு இப்படா கடந்து போறீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ற ஆங்கிள் யோசிக்கவே மாட்டீங்களா? எத்தனை நீங்க சொல்ற மாதிரி 100 பெண்கள்னு வச்சுப்போம். 100 பெண்கள்ல ஒரு சாமி கும்பிடுற இடத்துல அவங்க சம்பந்தப்பட்ட அந்த சரௌண்டிங்ல இது நடந்திருக்கு அப்படின்னா நியூஸ் ஆயிடுச்சுங்க. நியூஸ் ஆகி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இங்க எங்கடா கடவுள் இருக்கு? அதாவது நான் சொல்றது நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க தேடி ஓடுறீங்கல்ல, அங்க கேட்கிறேன், எங்க கடவுள் இருக்கு? அங்க போய் நீ கும்பிட்டு அங்க அத்தனை பேரை கொண்டு கும்பிக்கும் போது அந்த கடவுள் என்ன போய் வெத்தலை பாக்கு போட்டு துப்பிக்கிருந்துச்சா வீடா போட்டு? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நீ போய் அங்க மன்றாடி, ஐயோ சாமி நான் 200 டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன், நான் லைன்ல ரொம்ப நேரம் நின்று வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு வரம் கொடுங்கன்னு நிக்கிறேன். ஓகேப்பா, நீ நல்லா இருப்பான்னு உங்க கடவுள் சொல்றாப்ல. அதாவது உங்களை ரசிக்கிறதுக்காக தான் அங்க உட்காந்துருக்காரு கடவுள், அப்படித்தானே? அப்போ அதே கோயில் வளாகத்துல இருக்க நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஆட்களும் அதுல தலையிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அந்த சரௌண்டிங்ல பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. கோயில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இல்லாம செய்யவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோயில நிர்வாகம் பண்றவனே இவ்வளவு அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு ஏன் அந்த கடவுள் தண்டனை கொடுக்கலன்றது உனக்கு ஏன் யோசிக்கவே மாட்டேற? ஏன்னா அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தானே அவன் பலியே கொடுக்குறான், அவங்களுடைய ஆட்களுக்கு தானே அவன் பலியே கொடுக்குறான், அவங்க ஆட்களுக்கு தானே அவன் கோயிலே கட்டி வச்சிருக்கான். அப்ப எப்படா உங்களுக்கு அவன் தண்டனை கொடுப்பான்? உங்களுக்கு அந்த கடவுள் எப்படா உனக்கு ரட்சிக்கும்? அவன் ஆட்களை அவன் வளர்த்து விடுறதுக்காக அவனுக்காக அவன் கட்டின கோயில் அவனுக்கு தான்டா பாதுகாப்பா இருக்கும். நம்மள மாதிரி சாதாரண மக்கள் பலியாட தான்டா போவோம். இது ஏன்டா உங்களுக்கு புரியல? பெருங்கோயில் புளுத்தி வந்தீங்கல்ல, பெருங்கோயிலை பத்தி புளுத்த வந்தீங்கல்ல, இப்ப கேளுங்க, பதில் சொல்லுங்க. இதாண்டா எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. அதனால கோயில்கள்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் ரொம்ப ஈஸியா புரியும். நம்ம கோயில்கள் கேடாவும் சேவலும் பலி கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு சில இடத்துல பண்ணி கொடுப்பாங்க. மாடுலாம் மோஸ்ட்லி நம்ம கொடுக்கவே மாட்டோம், ரேரஸ்ட் எங்கேயாவது இருக்கும். பட் பண்ணி கொடுத்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ரேரா நடக்கும். மோஸ்ட்லி சேவல் கொடுப்பாங்க, கெடா கொடுப்பாங்க. மேஜராக தான் நடந்துட்டு இருக்கும். அதை பற்றி பேசுவோம். சேவலும் கெடாவும் கொடுத்துட்டு இருந்தோம் நம்மளுடைய குலதெய்வத்துக்கு. குலதெய்வம் ஆற்றல் வீரியம் அடைஞ்சிட்டே இருந்துச்சு. இவனுங்க என்ன பண்ணணும், தான் கடையை விரிக்கணும் அப்படின்னா இந்த வழிபாட முறையை நம்ம வணிகமாக மாற்ற முடியும். அது ஒரு காரணம். நாம உள்ள புகுந்து இந்த நாட்டை கொள்ளையடிக்க முடியல, இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு அவங்க சாமி கண்ட்ரோல் கூட மாட்டுது, உள்ள வர விட மாட்டுது. அவங்களுடைய ஆற்றல் நம்மளை தடுக்குது, ஏதோ ஒரு வழியில் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அதை கட்டணும். இந்த பூப்பு குருதி நீர்னு சொல்லுவாங்க, இந்த பூப்பு குருதி நீர்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன சொல்றது, பீரியஸ் டைம். அந்த பிளட்டும் கட்டும் ரெண்டும் கனெக்ஷன் இருக்கு. இது கொஞ்சம் ரகசியமான விஷயம், ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயங்களை வச்சு உங்க குலசாமிலாம் கட்டியிருக்காங்க. முக்கியமான பெருங்கோயிலாம் கட்டிட்டாங்க. அது வீரியம் அடைகிற டைமிங்ல தான் அங்க போகக்கூடாது. கடையை மட்டும் ஓடிடுவாங்க. 6-6:30 கோபாலு கடையை மட்டும் வீட்டுக்கு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஓடிடுவாங்க. இன்னொரு மேட்ரு, பெண்கள் டேட்டா இருக்க டைமிங்ல கோயிலுக்குள்ள ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. தீட்டா என்ன தீட்டு? ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய மென்சுரேஷன் என்னது? ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி தானே. அவங்களே ஏன் கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை நீ ஏன் கேள்வி கேட்க மாட்டேற? அது கழிவு வெளியே போதான். கழிவா? அப்படி பார்த்தா ஆம்பளைங்க பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் கழிவு தானடா. அது உயிர் சக்தி உருவாக்குறது தானே. அப்ப நம்மளாம் போய் உட்காந்துட்டு டிங்கின்னு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். புரியுதா? பெண்களுக்கு அதுனா ஆண்களுக்கு இது. உண்மையா இல்லையா? அவங்களுக்கு பிளட்டா போகுது, நமக்கு ஒயிட்டா போகுது. சிம்பிள். ஆனா அவங்களுக்கு அனுமதி இல்லை, உனக்கு அனுமதி இருக்கு. காரணம் என்ன? ஓன் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை இல்லை. அங்க இருக்கு, வெளியே போகுது பாரு அந்த பிளட்டு, அங்கதான் பிரச்சனை. ரத்தத்தில் தான் இருக்கு அம்பட்டம். ரத்தத்தை கேட்கும் ரத்தம் தான் எல்லாம். அதான் ராயல் பிளட் லைன் சொல்றோம். ரத்தத்தை பருகும்.
ரத்தம் ரத்தத்தை கேட்கும். ரத்தம்தான், ரத்தம் மட்டும்தான் என்றென்றும் நிலைத்து நிற்கும். ஒரு மூட நம்பிக்கையோட நிறுத்திடலாம். ஆனால் ரிச்சுவல்ஸ் பண்ணுறான் பாருங்க. ரிச்சுவல்ஸ் பண்ணுறது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, இதெல்லாம் மூட நம்பிக்கை தானே ப்ரோ, பலி கொடுத்தா நமக்கு நல்லது நடக்கும். லூசுகளா, இங்கே ஒரு சில விஷயத்த ஷாக்ல லா படிச்சிருக்கேல, நியூட்டன் 3rd law 4th lawலாம் படிக்கிறேன்ல. ஒரு ஃபோர்ஸோட ஒரு பவரை நீ எறிகிற அப்படின்னா அதே ஃபோர்ஸோட ரிப்பீட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு உயிரை எந்த ஆற்றலோட நீ அறுக்கிறியோ அதை இன்னொரு ஆற்றலுக்கு இரையா போகும்போது அந்த ஆற்றல் எங்கேயும் போகாது. அதுக்கான பெனிஃபிட்ஸை நீ கேட்குற வடிவில் வேற மாதிரி கொடுக்குது. நீ சொல்ற மாதிரி சயின்டிஃபிக்கே அது. நான் ஒரு கோழியை சேவலையை என் குலதெய்வத்துக்கு பலி கொடுக்குறேன். அந்த பலிக்கு பதிலாக எனக்கு தேவையானதை செய்து கொடுக்கிறது. அந்த ஆற்றல் வேற வேற ஃபார்மா போய் மாறி என்கிட்ட தான் வருது. அது சேவல்கிட்ட இருந்து போய் 4th போய் 4th இருந்து எனக்கு 3rd ஃபிசிக்கல் ஃபார்மில் பொருளாவோ பொண்ணாவோ ஏதோ ஒரு இலவாவோ வந்துடுது என்கிட்ட. இதுதான் நம்ம சைக்கிள்ஸ். இதை விட அப்டேட் வெர்ஷன் அவங்கள ஏமாற்றப்பட்டு இதெல்லாம் பண்ணால் சின்ன விஷயம், பெருசாக நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறபலிகள். அது மூலயமா பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சுக்கிறது. இதெல்லாம் யார் செய்கிறது? டெவில் எனர்ஜி. நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் கேட்கவே இல்லை. உங்கள்கிட்டே கேட்குறேன், சாந்த சொரிபுகியல்னு சொல்லக்கூடிய நாடுகளில் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க போரில் போகாமல் இருக்காங்களா? ஆயுதங்களுக்கு சப்ளை பண்ணாமல் இருக்காங்களா? சிங்களத்தை எடுத்துக்க, இலங்கையை எடுத்துக்க, புத்த மதத்தை போட்டு எல்லாம் மொட்டையிட்டே போட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. ஆனால் புத்த துறவிட்ட பேசி பாரு, கண்டா மணிக்காக பேசுவாங்க. இங்கே வடகலை தெங்கலை தெரியாதுல்ல உங்களுக்கு. அவங்க சண்டையெல்லாம் நீ பார்த்தா எடுத்து பொருள் எடுத்து போடாமல் இருக்காங்க. அது மட்டும் தான் நடக்கலை. அதுவும் நடக்குதான்னு தெரியல. இதே மாதிரி ஒரு ஏதோ சாமி மடங்களில் ஏதோ ஒரு மடங்களில் மடாதிபதியே ஏதோ ஒரு காரணத்தில் கொலை பண்ணி கிடந்தாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் இதில் நடந்திருக்கு. போங்கடா, உங்களுக்கு எல்லாமே இருக்கும் கண்ணில். யாரெல்லாம் சாந்த சொரிபின்னு சொல்லி உங்களை காயடிக்கிறானோ அவனுக்கு பின்னாடி தாண்டா பெரிய திருட்டு முள்ள மாதிரி தானே நடக்குது. உங்களுக்கு டிசிபி பாண்டியன்ட்ட ஒன்று கேள்வி கேட்குறேன். ஜெயினம் 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 மகாவீர் பரசுராமன் கதறிக்கிட்டு இருந்த நாதாரி பயில்களா? இது எவ்வளோ பெரிய மேட்ரு. எடுத்து பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசலை? எல்லாரும் பேசி முடிப்பாங்க. அதில் இருக்கிறதா ஆட்டையை போட்டு நம்ம ஒரு கதையை உருவாக்குவோம். பரசுராமன் இங்கிட்டு, துர்க்கை அங்கிட்டு அப்படின்னு ஒரு கதையை எழுதி விடுவோம். இந்த தற்கொலையை கேட்டுட்டு அவன் பாட்டு உட்காந்துருப்பான். ஜெயினமும் மர்கலி கோசாலும் பேர் கதை சொல்கிறது. ஜெயின மதமும் ஆசிவகமும் வேறு வேறு கிடையாது. அது நார்த் இந்தியா, இது சவுத் இந்தியா. ரெண்டுக்கும் முதலாளி ஒருத்தன் தான். இங்க இருக்க மக்களுக்கு ஒரு கேங்கு, அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு கேங்கு. பிரிச்சுக்கிட்டு ஆண்டுக்கு இருக்காங்க. அங்கிட்டு நார்த் இந்தியாவில் பிஜேபினா, சவுத் இந்தியாவில் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்கள மாதிரி ஆட்கள். திராவிடம் அங்கே என்ன சொல்கிற பாரத நாடு. இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணுமா? இதை கூட விட்டுருப்பார். நான் தான் கான்ஸ்பிரசி பேசுகிறேன். நம்ம ஆள் இருப்பாப்புல இல்லை, கார்த்திக் மாயகுமார், அவரெல்லாம் நாசுக்கா இறக்கி விட்டாப்புல ஒரு வீடியோ கிளிப் கடைசி இந்த எண்டிங்கில் சொல்லிட்டு போவாப்புல. இந்த எண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா காந்தாரா 2 படம் எவ்வளோ முக்கியமான படம்ன்ற ஒன்று தெரியும். அதாவது காந்தாரோட சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் பார்ட், அது செகண்ட் பார்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறான்ற கவனி. இப்போ நான் ஜஸ்ட் பொடி வச்சு தான் பேசுகிறேன். போக போக உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும்னு நினைக்கிற மக்கள். இந்த காந்தாரா படக்குழுவினருக்கும் இந்த தர்மஸ்தலா இஷ்யூக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்வுகளை வச்சு ஒரு படமாக எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படைப்பாளிகள் மாற்றி கன்வே பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கோரை புரிஞ்சுக்கிறதா நம்ம புத்திசாலித்தனம். ரைட்டா? புரிஞ்சுதா? ஓகே, ரைட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திரும்பவும் சொல்கிறேன், முன்னோர்கள் வழிபடுங்க. அவங்களோட ஆற்றல் வீரியம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. முன்னோர்கள் வழிபட ஆரம்பிங்க. உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. உண்மையை அதாவது அவேர் ஆகுங்க. அவேராக நிறைய விஷயம் நடக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி போலிச்சாமியர்கள் நம்பி போய் சவக்குழியில் படுக்க வேண்டியதான். எப்படி திருப்பலை ஐயோ அருணாச்சலர் சாமியே அப்படின்னு சொல்லி. இப்போ உங்கள் மேட்ருக்கு வரேன், டிசிபி ஐயாவுக்கு மேட்ருக்கு வரேன். ஷார்ட்டாக அதை கட் பண்ணி போட்டு விட்றேன். என்ன மேட்ரு அப்படின்னா, டிசி பாண்டியன் வந்து 27 வர 27 வந்து பிறந்தநாள் அவருக்கு. வர 27ஆம் தேதி ரொம்ப முக்கியமான டேவாக இருக்குது. ஏன்னா 27ஆம் தேதி தான் மோடிஜி வராப்புல. இங்கே நம்முடைய எங்கே வராரு? ராஜராஜ சோழனை பார்க்க வராரு. ராஜராஜ சோழனை யாரு சொன்னார்? டிசிபி பாண்டியன். இப்படி தானே சொன்னார். அர்ஜுன பாண்டியன் தானே சொன்னார் அந்த கோயிலை கட்டினது. இவர் தானே, அவரோட முற்பிரிவில் தான் அவர் கட்டினாருன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். அந்த கோயிலுக்கு யார் வராரு? மோடிஜி வராப்புல 27. அன்னைக்கு பிறந்தநாள் யாருக்கு? ஐயாவுக்கு. இவங்க என்ன கூட்டுறாங்க? பிறந்தநாளுக்கு எல்லாம் வாங்க, நம்ம ஒன்று சேருவோம், ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். உங்களுக்கு புரியலையா? உங்களை வந்து ஒரு மதத்துக்குள்ள ஒரு தலைவனை கொண்டு வந்து இவனை தான் வழிபட வைக்கிறாங்க. கோயிலில் கூட்டு போய் காலில் வச்சானா அடுத்து என்ன பண்ணுறான்? அவனுக்கு விழா எடுக்கிறான்.
இவ்வளோ நாள் யாருக்கு விளையாடுத்துட்டு இருந்தீங்க? முருகனுக்கு விளையாடுத்தீங்க, அவனுக்கு விளையாடுத்தீங்க. இதெல்லாம் எடுத்து எடுத்து உங்களை பழக்கிட்டான். இப்போ ஐயாவுக்கு வழி எடுக்கிறான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போய் சேர்ந்துருவாப்புல இல்லை? அப்புறம் அவருக்கு வழி எடுக்க ஆரம்பிப்பீங்க, அவரை கும்பிட ஆரம்பிப்பீங்க. இந்த நாதாரி பையனை கும்பிட்டா உனக்கு வாழ்க்கை உருப்படுமா? இப்படிதான் ஏன் பல போலிச்சாமியார் உருவாகி உங்க தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தர்மசாலா மாதிரி ஒரு நியூஸை நீ கேள்விப்படுவியா? தர்மம் கிடக்க வேண்டிய இடத்துல அதர்மம் நடக்குமா? முட்டாப்பாயில நீ முட்டாப்பாயில இருக்கனால எல்லாமே நடக்காண்டா செய்யும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டை பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பட்டன் போட்டுருங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட்லாம் பண்ணுன்னா எஸ்என்எஸ் மூலம் தட்டி விடுங்க. புரிதலோடு விழிச்சுக்க பொழைச்சிக்க. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.